पे हारा, सुध बुध मैंने तुझ पे वारा। मैंने तन मन तुझ पे हारा, सुध बुध मैंने तुझ पे वारा। जीने की उम्मीद तुझसे ही मेरी यार। அன்று மோசே கண்ட மகிமை மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே. பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும், பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும். இன்றைக்கு தேவனின் மகிழ்ச்சி நாமே என்கிறதான தலைப்பிலே we are the joy of God என்கிற தலைப்பிலே தேவ வார்த்தையை சொல்ல விரும்புகின்றேன். आज के दिन प्रभु हमारे आनंद का विषय है, इसकी बात में हम ध्यान करने जा रहे हैं। ஏசாயா தீர்க்கதரிசனம் 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் தயவாய் வாசிக்கலாம். एसाया की पुस्तक उसका 60वां अध्याय 5वां वचन। நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். உன்னை தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். तुझे जाति जाति के धन के रूप में रखूंगा, உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். तुझे आनंद के रूप में रखूंगा। உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன் என்று சொல்லாமல் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொன்னார். उसने कहा कि मैं तुझे आनंद से भर जाऊंगा। இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். इन बातों पर ध्यान दीजिए। உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சில இடத்திலே சொல்லி இருக்கிறார். तुझे मैं आशीष दूंगा, कुछ एक वचन में लिखा है। அதே வேளையில் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி இருக்கிறார். वैसे ही अब्राहम को कहा कि तू आशीर्वादित रहेगा। அதே போல உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன் என்றும் பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். वैसे ही बहुत से स्थानों में मैं तुझे आनंद दूंगा ऐसा लिखा है। இங்கே சொல்லும் பொழுது உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். यहाँ पे लिखा है आनंद से भर जाएगा। நீயே ஒரு மகிழ்ச்சி, तू ही एक आनंद, நீயே ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாய். तू ही एक आनंद से भरा रहेगा। அதோட அர்த்தம் தேவன் நம்மில் மகிழ்வார். उसका अर्थ है कि परमेश्वर हमारे बीच में आनंदित होगा, தேவன் நம்மில் மகிழ்வார். परमेश्वर हम में आनंदित होगा। ஆகவே தேவன் நம்மில் மகிழத்தக்கதான ஒரு வாழ்க்கை, तो यह परमेश्वर के में आनंदित होने का एक जीवन। அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளும் நம்மில் மகிழ்வார்கள். तो ऐसे में जब हम रहते हैं तो प्रभु के बच्चे भी उसमें आनंदित रहेंगे। தேவனுடைய சபை நம்மிலே மகிழும். परमेश्वर की कलीसिया भी उसमें आनंदित रहेगी। தேவன் ஒரு நபர் மேல் மகிழுகிறார் என்றால் தேவனுடைய அந்த ஆவியோடு ஒத்து நிற்கிற எல்லாருமே அதில் மகிழ்வோம். यदि परमेश्वर उसमें आनंदित है तो जो परमेश्वर की आत्मा से मिले हुए हैं वे सभी उसमें आनंदित रहें। ஆகவே இன்று அன்பானவர்களே, இங்கே வந்திருக்கிற நாம் எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற வேண்டும். इसलिए यहाँ पर आए हुए हम सभी इस आनंद को प्राप्त करना चाहिए। நானே ஒரு மகிழ்ச்சியாக மாற வேண்டும். हमें एक आनंद के रूप में बदलना चाहिए। என்னை பார்க்கும் பொழுது என் தேவன் மகிழ வேண்டும். मुझे देखते समय मेरा परमेश्वर खुश होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। இதை குறித்து ரெண்டு காரியங்கள் சொல்ல விரும்புகின்றேன். इसके बारे में दो बातें कहना चाहता हूँ। முதலாவதாக पहली बात, ஏசாயா 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். यशायाह 62वां अध्याय उसका 5वां वचन। வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். जैसा दुल्हा दुल्हन को देखकर हर्षित होता है वैसा ही परमेश्वर तुझे देखकर हर्षित होगा। தேவன் நம்மை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவாராம். परमेश्वर हमें देखकर बहुत ही हर्षित होगा। அதை எதோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? यह किससे तुलना करके बोलता है? ஒரு மணவாளன் மணவாட்டியை பார்த்து எப்படி மகிழ்வானோ அதுபோல நான் மகிழ்வேன் சொல்லுகிறார். जिस तरह एक दुल्हा दुल्हन को
को देखकर आनंदित होती है वैसे मैं आनंदित होऊंगा। ஒரு புருஷன் ஒரு மனைவியை பார்த்து மகிழ்வான் கூட ஆண்டவர் சொல்லல. एक पति और पत्नी को देखकर नहीं कहा। அது ஒருவேளை காலம் போகும் பொழுது மகிழ்ச்சி சில இடத்துல குறைந்து விடுகிறது. हो सकता है समय के होने की जरूर उनके बीच में से खुशी चली जाती है। ஆனால் உண்மையாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்னு சொன்னா போக போக மகிழ்ச்சி ஏறிக்கொண்டே போகும். लेकिन वास्तविकता में वो एक परमेश्वर के द्वारा आशीषित परिवार है तो उनके जीवन से खुशी नहीं जाएगी। ஆனா இந்த மணவாளன் மணவாட்டியில் மகிழ்வது என்று சொல்லுவது, लेकिन यहाँ पर लिखा है कि दुल्हा दुल्हन से हर्षित होगा। அது சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. यह वर्णन से बाहर एक आनंद। ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு மகிழ்ந்து கொண்டிருப்பான். और जिसे वो चाहती है उसमें वो आनंदित रहेगी। அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. उस आनंद का कोई कोना नहीं होगा। தேவன் அதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். परमेश्वर ने उससे तुलना करके कहा, ஒரு மணவாளன் தான் கைப்பிடிக்க போற மணவாட்டியின் மேல் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பான். जिस तरह एक दुल्हा उस दुल्हन से जिसे वो हाथ पकड़ने चाह रहा है कितना खुशी रहता है। அவளே அவனுடைய மகிழ்ச்சியின் பொக்கிஷமாய் இருப்பாள். वो ही उसका आनंद का विषय होता है। அவனுடைய சிந்தனை முழுவதும் அவளாகவே நிறைந்திருக்கும். उसके सारे विचार उसके द्वारा ही भरे रहते हैं। அவளுடைய ஒவ்வொரு காரியத்தை நினைக்கும் பொழுது அவன் உள்ளம் மகிழும். वैसे ही हर एक कार्य को सोचते हुए उसका हृदय हर्षित होता है। அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி தேவன் நம்மிலே வைக்கிறார். वैसी एक बड़ी खुशी परमेश्वर हम में रखना चाहता है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு வாடாத குறையாத ஒரு மகிழ்ச்சி. एक सूखी ना और ना कमी होने वाली एक संतोष। தேவன் நம்மை பார்த்து பார்த்து மகிழுகிறார். परमेश्वर हमें देखकर हर्षित होता है। தேவன் நம்மை நினைத்து நினைத்து மகிழுகிறார். परमेश्वर हमारा विचार करके हर्षित होता है। அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி உள்ள பிள்ளையாய் உன்னை வைப்பேன் சொல்லுகிறார். वैसा एक हर्षित करने वाला बच्चा मैं तुझे बनाना चाहता हूँ। அல்லேலூயா. हालेलुया। இந்த மணவாளன் மணவாட்டியில் மகிழ்வது போன்ற ஒரு மகிழ்ச்சி என்பது ये जो दुल्हा और दुल्हन का हर्षित होने का एक विषय ஆவிக்குரிய ஜீவியத்தில் பார்க்கும்போது जब हम आत्मिक जीवन में देखते हैं 2 கொரிந்தியர் 11:2 சொல்லுகிறது, पहला कुरिन्थी 11वां और उसका दूसरा वचन कहता है, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் என்று பவுல் சொல்லுகிறார். मैं तुझे स्त्री का सिर पुरुष एक ही पुरुष के हाथ में सौंपता हूँ ऐसा पौलुस ने कहा। விசுவாசிகள் தேவ பிள்ளைகளை இயேசு என்கிற ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகைகளாய் ஒப்பு கொடுக்க சித்தமாயிருக்கிறேன். विश्वासी रूपी हम सभी को प्रभु यीशु मसीह के हाथ में वह निष्कलंक होकर सौंपना चाहता है। நாம் எல்லாரும் இன்றைக்கு கற்புள்ள கன்னிகைகளாய் அந்த வரப்போகிற மணவாளனாகிய ஆத்ம மணவாளனாகிய இயேசுவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். हम सभी उस हमारे प्राण प्रिय के लिए नियमित किए गए हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே நம்மை அவர் சீக்கிரம் அடைய போகிற படினாலே அவர் நம்மில் அதிகமாய் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். इसलिए वो हमें शीघ्र ही प्राप्त करने चाह रहा है, इसलिए वो हम में आनंदित है। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே நாம் இயேசுவை பற்றி அறிந்த வேளையிலே இவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவருக்காக நம்மை அர்ப்பணித்தோம். वैसे ही यीशु को जब हम जानते हैं तो यीशु हमें चाहिए, हमने उसे अर्पण किया। இவரை நான் எப்படியாயிலும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறோம். उसे हमें कैसे भी हासिल करना चाहिए, इस तरह से हमारा दिल धड़कता है। என்னுடைய நித்தியத்தில் நான் இவரோடு தான் வாழ்வேன் என்று ஒரே உறுதியாக நாம் இருக்கிறோம். हम सनातन में उसके साथ ही जीवन जिएंगे, यही हमारा एक दृढ़ निश्चय है। அந்த காரியத்தை நினைக்கும் பொழுது அவர் நம்மை பார்த்து மகிழ்ந்து उस கொண்டிருக்கிறார். कार्य को सोचते हुए वो हम में हर्षित होता है। எத்தனையோ அறிவாளிகள் பெரியவர்கள் இதை தள்ளிவிட்டார்களே. बहुत से बुद्धिशालियों ने इसे तुच्छ जाना है। அவர்கள் இயேசுவை தங்களுக்கென்று தெரிந்து கொள்ளாமல் வேறு பல மாயைகளை தெரிந்து கொண்டார்களே. उन्होंने यीशु को अपनाकर दूसरे व्यर्थ की बातों को अपनाया है। ஆனால் நாமோ இந்த இயேசு எங்களுக்கு வேண்டும் என்று தெரிந்து கொண்ட கூட்டத்தினர். लेकिन हम जो है ये यीशु मुझे चाहिए, हम उस ऐसा समूह है। எனவே நம்மிலே அவர் மகிழுகின்றார். इसलिए वो हम में हर्षित होता है। ஆகவே நாம் அவருக்காக வாழுகிற வாழ்க்கையிலே इसलिए हम उसके साथ जीवन जीने के लिए நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கைகள், நம்முடைய எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து மகிழுகிறார். हमारी बातें, हमारी क्रियाएं, हमारे विचारों को देखकर वो खुश होता है। நினைத்து நினைத்து மகிழுகிறார். वो सोच कर आनंदित होता है।
டைரியில் எழுதுவது போல ஞாபக புஸ்தகத்தில் எழுதி எழுதி மகிழுகிறார். जिस तरह डायरी में लिखा जाता है स्मरण की पुस्तिका में, वैसे भी वो सोच सोच कर आनंदित होता है. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேருக்கு இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது? लोग इस बात से खुशी है. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இயேசு பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார். हमारी हर एक क्रिया को देखकर प्रभु खुशी है. அப்படி ஏதாயிலும் இல்லாமல் இருக்கும் என்றால் இந்த செய்தியிலே அது சரியாகி கொள்ள வேண்டும். यदि ऐसा नहीं है तो इस संदेश के द्वारा वो सही हो जाए. ஆனால் இயேசு அதைத்தான் விரும்பிக் கொண்டே இருக்கிறார். लेकिन परमेश्वर यह चाहता है, நான் உன்னிலே மகிழ வேண்டும், मैं तुझ में हर्षित होना चाहता हूँ, நீ என்னை மகிழ்ச்சியாக்கு. तू मुझ में आनंदित रहे. அல்லேலூயா. हालेलुया. நாம் அவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். हम उसके लिए नियमित किए गए हैं. இந்த நியமனம் எப்படி நடக்கிறது? ये जो नियमन की प्रक्रिया किस तरह से है? சில கல்யாணங்களுக்கு முன்னால என்கேஜ்மெண்ட் பண்ணுவார்கள். विवाह के पहले एंगेजमेंट की जाती है. அந்த என்கேஜ்மெண்ட் தான் பவுல் இங்கே சொன்னார். उस एंगेजमेंट को पौलुस ने यहाँ पर कहा है. விவாகம் மத்தியவானத்திலே நடக்க போகிறது. एक विवाह जो मध्य आकाश में चलने वाला है. ஆனால் இப்பொழுது என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கிறது. लेकिन अब जो है वो एंगेजमेंट चली है. இயேசுக்கென்று உங்களை நியமித்திருக்கிறேன். उसने यीशु के लिए आपको रखा है. அன்றைக்கு அவரை கரம் பிடிப்பீர்கள். उस दिन आप उसका हाथ पकड़ेंगे. இந்த என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்கும்? यह एंगेजमेंट किस तरह से होगी? சிம்பிளாக சொல்ல போனால் साधारण रूप से यदि कहूँ तो 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், पहला पत्रस 3रा अध्याय और उसका 21वां वचन. ஞான ஸ்நானம் என்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. बपतिस्मा रूपी एक सही साक्षी का वाचा. இதுதான் அந்த ஒப்பந்தம், यही है वो शपथ, அந்த நியமனம். वही नियमित की हुई योजना. நாம் ஞான ஸ்நானம் பெறும் பொழுது இயேசுவுக்கென்று நியமிக்கப்படுகின்றோம். जब हम बपतिस्मा लेते हैं तो हम यीशु के हो जाते हैं. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பிள்ளைகளே, हे प्रभु के கூடி बच्चों, வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, यहाँ पर आए हुए भाई और बहन, நீங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளுங்கள். आपको यीशु को चुन लेना है. இயேசுவினுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து நம்மை அவருக்கு சொந்தமாய் மாற்றுகிறது. यीशु का लहू हमें अपने पापों से शुद्ध करके हमें उसका बनाता है. அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். उस पाप की क्षमा को आप मान लीजिए. நீங்கள் தனிமையில் இயேசுவை நோக்கி, जब आप व्यक्तिगत रूप से प्रभु को देखकर, இயேசுவே நான் ஒரு பாவி, हे यीशु मैं एक पापी हूँ, வாழ்க்கையில ரொம்ப தவறுகள் இருக்கிறது, मेरे जीवन में बहुत सी गलतियां हैं, தெரிந்தும் தெரியாமலும் ஏராளம் தப்புகளை செய்திருக்கிறேன். जानकर और ना जानकर भी मैंने बहुत सी गलतियां की है. நான் செய்த தப்புகளுக்காக நீங்க சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க. जो गलतियां मैंने की है उसके लिए आपने क्रूस पर बलिदान दिया है. ஒரு பாவமும் செய்யாத நீங்க என் பாவத்துக்காகத்தான் அந்த சிலுவை தண்டனை ஏற்றீங்க. एक पाप भी आपने नहीं किया, मेरे कारण उस क्रूस की मार को खाया. ஆகவே அந்த சிலுவை நான் விசுவாசிக்கிறேன். इसलिए उस क्रूस पर मैं विश्वास करता हूँ. நீங்க எனக்காக சிலுவையில பலியானதை விசுவாசிக்கிறேன். आप मेरे लिए उस क्रूस पर बलिदान हुए, मैं विश्वास करता हूँ. இன்றைக்கு என் பாவங்களையும் மன்னியும் அப்பா आज मेरे भी पाप को माफ कीजिए पिता. என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாவத்தை அறிக்கை பண்ணுங்கள். इस तरह से हृदय की गहराई से उस पाप का अंगीकार करें. இத மனப்பூர்வமாய் செய்தீர்கள் என்றால் இயேசு உங்கள் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிப்பார். आप पूरे मन से यदि आप इसे मान ले, माफ कर ले, तो प्रभु आपको पूरी तरह से शुद्ध करेगा. அப்படி நீங்கள் இயேசுவுக்குள் வாருங்கள். इस तरह से आप यीशु में आइए. வந்து ஞானஸ்நானத்திற்குள் வாருங்கள். आकर इस बपतिस्मा में आ जाइए. அப்ப இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அனுபவத்துக்கு பிறகுதான் ஞானஸ்நானம். तो ये पाप की क्षमा होने के बाद ही बपतिस्मा है. சில போதைகள், சில போதை கட்டுகள் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கலாம். பிசாசின் போராட்டங்கள், போதை பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த விடுதலை பெற்ற பிறகு ஞானஸ்நானம். कुछ एक है कि शराब की लतों में, बुरी पीने की लतों में लगे हैं या दुष्ट आत्माओं से ग्रसित है, उन सभी से छुटकारा पाकर ही बपतिस्मा लेना. அவ்விதமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். वैसे ही हमें बपतिस्मा लेना है. தண்ணீரில் இறங்கி முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். पानी में डूबकर डुबकी बपतिस्मा लेना அந்த चाहिए. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது இயேசுவோடு கரம் பிடித்து ஒரு ஒப்பந்தம் செய்வதாக உள்ளது. ये जो बपतिस्मा है उसका मतलब है कि आपने यीशु से वाचा बांध ली है. அதுதான் அந்த ஒரு மணவாட்டி என்கேஜ்மெண்ட்ல இனி இந்த மணவாளனுடைய கைப்பிடித்து இவரோடு வாழ்வேன் என்று வாக்கு கொடுத்து அந்த நியமனம் செய்கிறார்கள். वैसे ही एक दुल्हा दुल्हन को उस एंगेजमेंट सगाई के समय में यह नियमित करता है कि मैं इसका हो गया हूँ या फिर वो मेरा हो गया है. அதே போல ஞான ஸ்நானத்திலே நாம் இனி உலகத்தில் வாழும் நாளெல்லாம்
இயேசுவோடு வாழ்வேன், நித்தியத்திலும் இயேசுவோடு தான் வாழ்வேன் என்று உறுதியாக ஒரு ஒப்பந்தம் செய்கின்றோம். वैसे ही बपतिस्मा का मतलब यह है कि हम पूरे जीवन भर उस परमेश्वर के साथ ही जीवन जिएंगे, ऐसी हम शपथ करते हैं। அந்த ஒப்பந்தம் செய்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே जब हम ये शपथ लेकर बपतिस्मा लेते हैं, இயேசுவுக்கு உங்க மேல ரொம்ப மகிழ்ச்சி வருகிறது. यीशु की खुशी आप पर जाहिर होती है ஏன்னா நீங்கள் அவருக்கென்றே நியமிக்கப்பட்டு விட்டீர்கள். कि आप उसके लिए रख चुके हैं। அவருடைய மணவாட்டி ஸ்தானத்திலே நாம் நிற்கிறோம். आप उसकी दुल्हन के स्थान में खड़े हैं। மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்வது போல அவர் நம்ம மேல் जिस तरह மகிழ்கின்றார். एक दुल्हा दुल्ही के ऊपर आनंदित होता है, वैसे ही वो आप पर खुश रहता है। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே இன்றைக்கு நாம் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டு அவ்வளவு பூரிப்படைகிறார். इस तरह से जब हम इस बात को दूसरों से बताते हैं तो प्रभु भी उस बात में बहुत खुश होता है। எல்லாரும் வாயில் வந்தபடி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அளந்து ஞானமாய் பேசும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டு நம்முடைய மணவாளன் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார். जब आप मन की भरपूरी से जो आता है वो कहते हैं, लेकिन हमको जो परमेश्वर ने भाग्य दिया कि प्रभु यीशु के बारे में बताएं, उस समय प्रभु आनंदित होते हैं। எல்லாரும் குறை சொல்லி வாயில் வந்தபடி எல்லாம் குறை பேசும் பொழுது அந்த இடத்துல நீங்க குறை பேசாம நிற்கும் பொழுது உங்க வார்த்தையிலே தேவன் சந்தோஷப்படுகிறார். जब सभी लोग बुराइयां करते हैं लेकिन आप प्रभु सोच विचार के छोड़ी बातें प्रभु के लिए करते हैं, उस दिन प्रभु आपके लिए खुश होता है। அல்லேலூயா. हालेलुया। உங்கள் கையின் கிரியைகளை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். वो आपके हाथों के काम को ध्यान देता है। அநேக தீய கிரியைகள் செய்ய வேண்டிய நேரத்திலே நீங்கள் அதை செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்ல கிரியைகளை செய்யும் பொழுது அவர் அதை பார்த்து மகிழுகிறார். बहुत से बुरे काम करते हैं लेकिन उसी जगह आप जब अच्छे कार्य करते हैं तो परमेश्वर आपकी क्रियाओं को देखकर हर्षित होता है। கரங்களை உயர்த்தி அவரை துதிக்கும் பொழுது அவருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. जब अपने आप के हाथ को उठाकर उसकी आराधना करते हैं तो उसकी खुशी का कोई अंत ही नहीं होता। அல்லேலூயா. हालेलुया। உங்க கையில ஒரு துண்டு பிரதி, சுவிசேஷ துண்டு பிரதியை தூக்கிட்டு போகும்பொழுது அவர் பார்வைக்கு அது மிகுந்த மகிழ்ச்சி. जब आप अपने हाथों में टेक्स्ट को उठाकर जाते हैं तो वो आपकी उसकी नजरों में आप बहुत ही आनंदित हैं। அவருக்காக மனப்பூர்வமா நாம கை நீட்டி ஒரு காணிக்கை கொடுக்கும் பொழுது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். उसके लिए आप पूरे मन से जब अपने हाथों को उठाकर दान देते हैं तो यह आपको खुशी होता है। நம்முடைய கால்கள் நேரத்தோடு புறப்பட்டு ஆலயத்துக்கு ஓடி வரும் பொழுது அந்த பாதங்களை பார்த்து அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். निश्चित समय पर जब आप चर्च की ओर आते हैं तो आपके पैरों को देखकर वह बहुत ही हर्षित होता है। சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு நடக்கிற பாதங்கள் அவரை சந்தோஷப்படுத்தாது. लेकिन कुछ एक कहते हैं ओ चर्च जाएंगे, ऐसे को सोचकर वह खुश नहीं होता। ஐயோ டைம் ஆச்சு சர்ச்சுக்கு ஓடுவோம் சொல்லி வரக்கூடிய பாதங்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். ओ समय हो चुका है, जल्दी से आने वाले लोगों के पैर को देखकर वह खुशी होता है। சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போனீர்கள் என்றால் சுவிசேஷகனுடைய பாதங்கள் அவருடைய உள்ளத்துக்கு அத்தனை यदि आप மகிழ்ச்சியானது. सुसमाचार को लेकर जा रहे हैं तो उनके पैरों को देखकर वह हर्षित होता है। அல்லேலூயா. हालेलुया। உங்கள் கண்கள் நேராய் பார்த்தால் அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. आपकी आंखें सीधे देखिए तो वह आप में आनंदित होगा। பலர் கண்ட காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அவைகளை விட்டு வேறுபட்டு உங்கள் பார்வையை பரிசுத்தமாய் வைத்திருந்தால் மணவாளன் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார். और सभी मनचाही दृष्टियों को देखते हैं लेकिन आप जो प्रभु यीशु मसीह में बनकर पवित्रता को देखते हैं वो आप में आशीष होता है। ஆனால் உலகத்தில் உள்ள மணவாளனுக்கு மணவாட்டியினுடைய சிந்தையை அறிய முடியாது. लेकिन जो संसार है वो इस दुल्हन के आनंद को नहीं पा सकता। ஆனால் நம்முடைய ஆத்ம மணவாளனுக்கு நம்முடைய சிந்தையை கூட அறியக்கூடிய வல்லமை இருக்கிறது. लेकिन जो हमारा प्राण प्रिय दुल्हा है वो हमारे विचारों को जानता है, அதனால சிந்தையும் அவர் பார்க்கிறார். इसलिए वो हमारे विचारों को जानता है। நல்ல சிந்தனைகள் வரும் பொழுது அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி பூரிப்பு வருகிறது. जब हमारे हृदय में हमारे विचारों में अच्छे विचार आते हैं तो उसका हृदय आनंद से भर जाता है। கெட்ட சிந்தனைகள், பழி வாங்குற சிந்தனைகள், பகை சிந்தனைகள், எரிச்சல் சிந்தனைகள் வந்தால், பெருமை சிந்தனைகள்லாம் வந்தா அவருக்கு ரொம்ப துக்கமாயிடும். बुरी चिंताएं, घमंड की चिंताएं या धोखा देने की चिंताएं, बुरी चिंताएं आने पर उसका मन दुखित होता है। எனவே இந்த மணவாளன் நம்மில் மகிழ விரும்புகின்றார். इसलिए ये दुल्हा हम में हर्षित होना चाहता அப்படியே है। உன்னை தலைமுறை தலைமுறையா வைப்பேன் சொல்லுகிறார். वैसे ही तुझे मैं पीढ़ी दर पीढ़ी रखूंगा ऐसा कहा है। அல்லேலூயா. हालेलुया। நம்மை மகிழ்ச்சியான பாத்திரங்களாய் மாற்றுவதற்காக தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். वह हमें हर्षित रूपी पात्र बनाने के लिए हमें बहुत जीवन दिया है, வசனங்களை தந்திருக்கிறார். उसने वचन दिया है, சபையை தந்திருக்கிறார். ये कलीसिया दी है। இதை வைத்து நம்மை அவருக்கு மகிழ்ச்சிகரமானவர்களாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ये सभी रखकर वह हमें उनके उसके लिए आनंदित का काम बना रहा இன்று है। பகல் வேளை நமக்குள் ஒரு ஆசை வர வேண்டும். इस
दोपहर के समय में हमारे जीवन में एक आशीष होना இயேசுவே चाहिए। நான் உமது கண்களுக்கு முன்னதாக வாழுகின்றேன். हे प्रभु, मैं आपकी दृष्टि में जीवन जी रहा हूँ। அந்த சிந்தை எப்போதும் எனக்கு தாரும் ஐயா. वह विचार हमेशा मुझे दीजिए। இந்த மனுஷர்களை எல்லாம் பிரியப்படுத்தி வாழ்வதற்கு அல்ல. मनुष्यों को लुभाने वाला जीवन नहीं। நான் உம்மை பார்க்கிறேன் ஆண்டவரே. मैं तुझे देखना चाहता हूँ प्रभु। உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். तेरी आंखों के सामने मैं जीना चाहता हूँ प्रभु। அந்த சிந்தை வந்தாலே கர்த்தரை மகிழ பண்ண வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். यदि वो विचार आपके अंदर है तो वह आप में आनंदित होगा। கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. कुछ विचार करके देखिए। தக்க சமயத்தில் உங்கள் சிந்தனை சிதறினதை நான் பார்த்தேன். कुछ एक समय में, निश्चित समय में आपके विचार डगमगा जाते हैं, मैंने देखा है। முக்கியமான பாயிண்ட்ல வரும்போது காப்பி கப்ல போயிருச்சு. जब मुख्य विषय आया था उस काफी के कप में आपका திரும்பவும் சொல்லுகிறேன், फिर से कहता हूँ, உங்க உள்ளத்துல ஆசை என்ன இருக்க வேண்டும்? आपकी हृदय की चाहत क्या होनी चाहिए? இயேசுவுக்கு நான் ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும். इस यीशु को मैं एक खुशी देना நான் चाहता हूँ। வீட்ல இருக்கும்போது இயேசுவுக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கணும். जब मैं घर पे रहता हूँ तो मैं प्रभु को आशीष करूँ। நான் சபையில வந்தாலும் இயேசுவுக்கு ஒரு மகிழ்ச்சியா जब मैं இருக்கணும். कलीसिया में आऊँ तो मैं यीशु को आशीष करूँ। இந்த வேலையில ஈடுபடும் பொழுதும் யாத்திரை செல்லும் பொழுதும் நான் இயேசுவுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். जब मैं काम पर जाऊँ या किसी भी काम पर हाथ रखूँ तो यीशु का आनंद मेरे ऊपर उतरने पाए। இந்த ஆசை அப்படி எழும்பி வந்து கொண்டே இருக்க ये चाहत வேண்டும். हमारे अंदर उभरते रहने पाए அப்ப தானா பரிசுத்தம் எல்லாம் வந்துரும். तो उसमें अपने आप पवित्रता आ जाएगी। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம்? மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக நம்முடைய நினைவுகள் போய் கொண்டிருக்கிறது. लेकिन हम क्या करते हैं? मनुष्य को खुश करने के लिए हमारे विचार जाते हैं। இன்னும் சில வேளை நம்மையே பிரியப்படுத்துறதுக்காக நம்முடைய சிந்தனைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. लेकिन कुछ एक समय हमें अपने आप में खुश करने के लिए हमारे विचार दौड़ते हैं। இதுலயே நிறைய நேரம் போய் விடுகிறது. इसमें बहुत सा समय गुजर जाता है। அப்படிதான் நம்ம கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. इस तरह से हम नीचे की ओर जा रहे हैं। எப்பெல்லாம் இயேசுவுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோமோ जब कभी भी हम यीशु के लिए आशीष हो ऐसा सोचते हैं, தானாக கிறிஸ்துவுக்குள் உயர்ந்து கொண்டே இருப்போம். हम अपने आप प्रभु में बढ़ते जाते हैं। இந்த சிந்தையிலே பெருகுவோமாக. इस विचार में हम बढ़ने पाए। நான் அவருக்காய் நியமிக்கப்பட்டவன், நியமிக்கப்பட்டவள். मैं उसकी हो चुकी हूँ या हो चुका हूँ। அவரை பிரியப்படுத்த வேண்டும். उसे ही भाएं। அவருக்குள் மற்ற காரியங்கள் நாம் மற்றவர்களுக்கு பிரியமா நடந்து கொள்ளலாம். उसके अंदर ही सारे कार्यों में हम उसके भावते हुए चले। கிறிஸ்துவுக்குள் மற்றவர்களுக்கு பிரியமா நடந்து கொள்ளலாம். मसीह में सभी के लिए हम भावता हुआ जीवन जिए। கிறிஸ்துவுக்கு ஒரு துக்கத்தை கொடுத்து எந்த ஒரு மனிதனையும் மகிழ்ச்சியாக்க மாட்டேன். मसीह को दुख देकर किसी एक व्यक्ति को मैं खुश नहीं करूंगा। கிறிஸ்துவுக்கு ஒரு துக்கத்தை கொடுத்து என்னையே நான் மகிழ்ச்சியாக்க மாட்டேன். मसीह को दुख देकर मैं अपने आप को आनंद नहीं இதிலே करूंगा। நாம் கவனமா இருப்போம். इसमें हम बहुत ही ध्यान दें। இந்த கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட மகிழ்ச்சிகளாய் வைத்திருக்கிறார். आज प्रभु हमें इस तरह से खुशी देना चाहता है। அல்லேலூயா. அல்லேலூயா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். கண்களை மூடி பாடுவோமா? எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அன்பை பாட பாட, அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா. இதயமெல்லாம் இனிக்குதையா. சொல்லுங்க கண்களை மூடி. மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்
உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே. சொல்லுங்க, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன். இந்த கிருபை தேவன் தருவாராக. यह अनुग्रह प्रभु हम सभी को देवे. அவரை மகிழ்ச்சியாக்க வேண்டும். केवल उसे ही हर्षित करें. அவர் என்னிலே மணவாட்டியில் மகிழ்வது போல் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். वैसे मुझ में वो दुल्हन के रूप में आशीष हो रहा है. என் வாழ்வின் லட்சியமே என் இயேசுவை மகிழ்ச்சியாக்குவதுதான். मेरा जीवन का लक्ष्य प्रभु को खुश करना ही है. அதற்கு அந்த பக்கம் உலகத்தில் எதுவும் எனக்கு வேண்டாம். और जीवन संसार की कोई दूसरी बातें मुझे नहीं चाहिए. குப்பை என்று எண்ணுகிறேன், उसे मैंने कचरा समझ लिया है. நஷ்டம் என்று தள்ளுகிறேன். उसे नाश की वस्तु समझ ली है. என் இயேசுவை மகிழ்ச்சியாக்கும் ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு லாபகரமானவை. जो बातें यीशु को हर्षित करती है वे ही मेरे लाभ की बातें हैं. அந்த உறுதிப்பாடு இன்றைக்கு உள்ளங்களில் வருவதாக. ये दृढ़ निश्चय आपके अंदर आने पाए. இரண்டாவதாக दूसरी बात, ஏசாயா தீர்க்க தரிசனம் यशायाह भविष्यवक्ता 65ஆம் அதிகாரம் 65वां अध्याय 17 தொடங்கி 19 முதல் பகுதி வரைக்கும் வாசிக்கலாம். 17 से लेकर 19 तक. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். எருசலேமின் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். यरूशलेम में अपने लोगों को हर्षित करूंगा. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமின் ஜனத்தை அவர் மகிழ்ச்சியாக சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறாராம். देखा यहाँ पर लिखा है कि यरूशलेम में उनको मग्न करूंगा. ஏற்கனவே எருசலேமின் ஜனங்கள் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. पहले से ही जो यरूशलेम के लोग उसे खुश के लोग नहीं थे. ஆனால் இப்பொழுது சொல்கிறார், இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். लेकिन वो कहता है कि नई आकाश और नई पृथ्वी को उत्पन्न करूंगा. முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, और पहली बात स्मरण नहीं रहेगी, அது மனதிலே தோன்றுவது கூட இல்லை. वो सोच विचार में भी ना आएगी. உன்னை முற்றிலும் புதிதாக்குகிறேன். तुझे पूरी तरह से नया करूंगा. என் ஜனமே, நீ எனக்கு மகிழ்ச்சியாக இல்லை, तू है मेरी प्रजा, तू मुझे हर्षित का कारण नहीं. ஆனால் இப்பொழுது உன்னை சிருஷ்டிக்க தொடங்குகிறேன். लेकिन मैं तुझे रचने जा रहा हूँ, உன்னை உருவாக்க போகிறேன். तुझे फिर से उत्पन्न करने जा रहा हूँ. உன்னை எனக்கு மகிழ்ச்சியாக உருவாக்க போகிறேன். तुझे अपने लिए हर्षित का कारण बनाने जा रहा हूँ. हालेलुया. நான் எருசலேமின் மேல் களி கூறுவேன். मैं
यरूशलेम में मग्न होऊंगा, என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். मेरे लोगों पर मैं हर्षित रहूंगा। அதற்காகத்தான் எருசலேமின் ஜனத்தை மகிழ்ச்சியாக உருவாக்க போகிறேன். इसलिए मैं यरूशलेम के लोगों को मग्न होने के लिए बनाने जा रहा हूँ। எருசலேம் தேவன் தெரிந்து கொண்ட நகரம். जो यरूशलेम है वो परमेश्वर ने चुना हुआ एक नगर। எருசலேம் தேவன் அரசாட்சி செய்யும் நகரம். जो यरूशलेम है उस पर परमेश्वर राज्य करेगा। எருசலேமுக்குள் இருக்கிற சியோன் தேவன் வாசமாய் இருக்கிற இடம். जो यरूशलेम में सियोन है वो परमेश्वर वहाँ पर वास करते हैं। அது மகாராஜாவின் நகரம். पर महामहिम का नगर है। எருசலேம் என்பது சபையை காட்டுகிறது. जो ये यरूशलेम है वो कलीसिया को बताती है। சியோன் என்பது சபையை காட்டுகிறது. जो ये सियोन है वो भी कलीसिया को बताती है। இன்னைக்கு எருசலேமின் ஜனங்களாகிய நம்மை தமக்கு மகிழ்ச்சியாய் சிருஷ்டிக்க விரும்புகிறார். आज वो यरूशलेम की प्रजा हम में वो आनंदित होना चाहता है। அல்லேலூயா. हालेलुया। நீ என்னோடு உடன்படிக்கை செய்தாய். तूने मुझसे वाचा बांधी है। ஆம், நீ ஞான ஸ்நானம் பெற்றாய். हाँ, तूने बपतिस्मा लिया है। அது மட்டுமல்ல, यही काफी नहीं, நீ என் சபையில் சேர்க்கப்பட்டாய். तू मेरी कलीसिया में जुड़ चुका है। நீ என் சபையில் சேர்க்கப்பட்டாய். तू मेरी कलीसिया में जुड़ चुका है। எத்தனையோ பேர் சபையில் சேர்க்கப்படவில்லை. कितने लोग ऐसे हैं जो कलीसिया में नहीं जुड़े हैं, ஆனால் நீயோ ஞான ஸ்நானம் பெற்று சபையில் சேர்க்கப்பட்டாய். लेकिन तू बपतिस्मा लेकर इस कलीसिया में जुड़ चुका है। இதுதான் இறுதி கட்டளை. यही है अंतिम आज्ञा। மத்தேயு 28:18 முதல் 20 மட்டும். मत्ती उसका 28वां अध्याय 18 से लेकर 20 तक। நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி तुम निकल कर सारे संसार में सुसमाचार सुनाकर பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து पिता पुत्र और पवित्र आत्मा के नाम पर उन्हें बपतिस्मा देकर நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். और जो मैंने तुम्हें सिखाया है उनको देखकर उन्हें उपदेश दीजिए। அங்கேதான் சபையின் அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर कलीसिया के अनुभव को लिखा गया है। இயேசு கிறிஸ்து சபையை ஸ்தாபித்தார். यीशु ने इस कलीसिया की स्थापना की। இயேசுடைய சபையிலே நாம் அங்கத்தினர்களாய் சேர வேண்டும். यीशु की कलीसिया के हम एक भागीदारी हैं। இதிலே சிலர் சபையில் சேராமல் நின்று கொண்டிருப்பார்கள். कुछ एक ऐसे हैं जो कलीसिया से नहीं मिले रहते हैं। அது தேவனுடைய சித்தம் அல்ல. वो परमेश्वर की इच्छा नहीं। ஒரு புதிதாய் பிறந்த குழந்தைக்கு வளருவதற்கு ஒரு குடும்பம் வேண்டும். एक नए बच्चे को जो जन्म लिया है उसके लिए एक परिवार की आवश्यकता होती है। மோசே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்ட பொழுது அந்த பார்வோன் குமாரத்தி சொன்ன வார்த்தை, இவனை எனக்காய் வளர்த்துவது யார்? जिस तरह मूसा को पानी में से निकाल दिया तो हारून की बेटी ने कहा कि इसको मेरे लिए पालने वाला कौन? அப்படியே மோசே அவனுடைய குடும்பத்திலே கொடுத்து வளர்த்தார்கள். वैसे ही मूसा उनके परिवार में बढ़ने लगा। அதே போல அந்த ஒரு வழியருகே விழுந்து கிடந்தானே ஒரு மனிதன், அவனை சமாரியன் எடுத்து அவனுக்கு காயங்கட்டி சத்திரத்திலே கொண்டு சேர்த்தான். जिस तरह से एक मार्ग पर गिरा हुआ घायल व्यक्ति को, एक सामरी व्यक्ति को प्रभु यीशु मसीह ने जाकर एक सराहाय में रखा। ஒரு குற்றுயிராய் கிடந்தவன் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு சத்திரமாகிய சபை வேண்டும். जिस तरह से एक दोष रहित दोषों से जीव रहा जीवन, उसको एक सराहाय की जरूरत है। ஹல்லேலூயா. हालेलुया। 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போயிற்று. 100 में से एक भेड़ खो गई। அந்த ஆட்டை மேய்ப்பன் தேடி சென்று தோள் மேல் சுமந்து மறுபடியும் மந்தையில் கொண்டு சேர்த்தான். वैसे ही उस एक भेड़ को खोजते हुए वो चरवाहा अपने कांधों पर लेकर उसे फिर से उस चरवाहा में शामिल किया। அந்த ஆட்டின் பாதுகாவலுக்கு மந்தை தேவை. उस भेड़ की सुरक्षा के लिए चरवाहा ही जरूरत है। ஆகவே அன்பானவர்களே, அதே போல நமக்கு சபை தேவை. वैसे ही हे प्रियो, हमें इस कलीसिया की आवश्यकता है। நம்மை மேய்த்து நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பனாகிய ஊழியக்காரர் தேவை. हमें भी चलाने के लिए चरवाहा रूपी एक सेवक की आवश्यकता है। நம்மை தேவன் தனக்கு மகிழ்ச்சியாய் சிருஷ்டிப்பதற்கு இந்த விசுவாசிகள் எல்லாம் தேவை. हमें भी प्रभु यीशु मसीह अपने लिए हंसी के रूप में रचने के लिए यह विश्वासी की आवश्यकता है। இவர்களோடு நாம் பழகி இவர்களோடு ஊழியம் செய்வது தேவை. इन सभी से मिलकर इनके साथ सेवा करना की आवश्यकता है। இந்த அந்யோன்யம் தான் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. यही संगति हमें बनाती है। அல்லேலூயா. हालेलुया। எனவே கர்த்தர் நம்மை தமக்கு மகிழ்ச்சியாய் சிருஷ்டிக்கிறார். इसलिए परमेश्वर हम में उसके लिए आशीषित होने के लिए रचता है। யாரை? எருசலேமின் ஜனங்களை. किसी यरूशलेम के लोगों को, எங்கேயோ போகிற ஜனங்களை அல்ல. किसी और 4 जगह जाने वाले लोगों को नहीं, ஞானஸ்நானம் பெற்றுவிட்டு சபையில் சேராமல் சபையாய் சுத்தி திரிகிறவர்களை அல்ல. जिन्होंने बपतिस्मा नहीं लिया और वह कलीसिया से कलीसिया फिर रहे, उनके लिए नहीं। நீ எருசலேமின் ஜனமாயிரு. तू यरूशलेम के लोग रहे। எருசலேம் பட்டணத்தில்
உன் பெயர் எழுதப்படட்டும். क्योंकि तेरा नाम यरूशलेम में लिखा है. எருசலேமிலே நீ ஒரு ஜனம் என்கிற உரிமையோடு இரு. तू यरूशलेम की एक प्रजा है, उसके अधिकार के रूप में तू रहे. எருசலேமின் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திரு. तो यरूशलेम के नियम है, उसके लिए तू आज्ञाकारी बने रहे. எருசலேமின் மதில்களுக்குள்ளே நீ இரு. तो यरूशलेम की शहरपना है, उसमें तू रहे. உன்னுடைய வாசஸ்தலம் எருசலேமுக்குள் இருப்பதாக. तेरा निवास स्थान इस यरूशलेम में रहने पाए. எருசலேமின் ஜனத்தை எனக்கு மகிழ்ச்சியாய் சிருஷ்டிக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். यरूशलेम के लोगों को मेरे हर्षित के लिए रचा है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய சபையிலே உறுதிப்படுங்கள். प्रभु की कलीसिया में आप बने रहें. அந்த சபை எப்படி இருக்கு, இந்த சபை எப்படி இருக்கு அப்படிலாம் ஆராய்ச்சியில நீங்க இறங்காதிருங்கள். उस कलीसिया में ऐसा हो रहा है या उस कलीसिया में इस तरह से है, इस तरह से आप जांच ना करें. அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு வா, நான் உனக்கு டாக்டர் பட்டம் தரேன்னு கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரா? क्या यदि तू ऐसी जांच करे तो मुझे तुझे डॉक्टर की पदवी दूंगा, परमेश्वर ने कहा है क्या? கர்த்தாவே நான் ஆராதிப்பதற்கு சபையை காட்டுமப்பா. ओ परमेश्वर, मुझे आराधना करने के लिए कलीसिया बताइए. என்னை பரலோகம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல சபை எனக்கு காட்டும் ஐயா. ओ मुझे स्वर्ग में जाने के लिए एक कलीसिया बताइए. உத்தமமாய் ஜெபித்தால் கர்த்தர் காட்டுவார். यदि आप सच्चाई से प्रार्थना करेंगे, परमेश्वर आपको बताएगा. கர்த்தர் வழி நடத்துவார். परमेश्वर आपकी अगुवाई करेगा. அந்த சபையிலே உறுதிப்பட வேண்டும். उस कलीसिया में आप बने रहें. அல்லேலூயா. हालेलुया. அவருடைய சகல காரியங்களும் நாம் உட்பட்டு இருக்க வேண்டும். उसके सारे कार्यों में हम भागीदारी बने रहें. ஆகவே இங்கே சிருஷ்டிகர் சிருஷ்டியின் மேல் மகிழ்வது போல தேவன் நம்மில் மகிழ்வார். इस तरह से सृष्टिकर्ता सृष्टि पर आश्रित होता है, वैसे ही प्रभु हम पर आश्रित होगा. சிருஷ்டிகர் என்று சொல்லும்போது सृष्टिकर्ता जब हम कहते हैं, ஒன்றை உருவாக்குகிறவர். एक बनाने वाला. நாம சிலவேளை ஏதாவது ஒன்றை உருவாக்கி கொண்டிருந்தால், हम सभी किसी बात को बनाते हैं. இப்போ பாருங்கள், ஒரு கொத்தனார் ஒரு கட்டடத்தை உருவாக்குகிறார். देखिए, एक मिस्त्री जो है एक बिल्डिंग को बनाता है. ஒரு கார்பெண்டர் ஒரு பர்னிச்சரை உருவாக்குறார். जो कारपेंटर आकर एक फर्नीचर को बनाता है. இவங்க எல்லாம் அதை உருவாக்கும் போது அதிலே அவர்கள் மகிழ்வார்கள். इसी तरह से वो जो बनाते हैं तो उसमें वो आनंदित होते हैं. அதை நல்ல முறையில் செய்து ஒவ்வொரு கோணங்களிலே அதை அழகு பார்த்து மகிழ்வார்கள். उसे अच्छी तरह से बनाकर हर एक दिशा में वो जब देखते हैं तो उसमें वो आनंदित होते हैं. இதே போல கர்த்தர் நம்மை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். वैसे ही परमेश्वर हमें सृष्टि करते आ रहा है. நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். हमें उसके स्वरूप में बना रहा है. அது இந்த சபைக்குள்ளே வைத்துதான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். वो वह कार्य इस कलीसिया में रखकर ही कर रहा है. எருசலேமுக்குள் இருக்கிற ஜனங்களை தான் சிருஷ்டிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். उसने कहा कि यरूशलेम की प्रजा को मैं बनाऊंगा. நம்மை உருவாக்கி அவர் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார். हमें बनाकर वो आनंदित हो रहा है. அல்லேலூயா. हालेलुया. வசனமாகிய சத்தியத்தை தந்து உருவாக்குறார். वो वचन रूपी सत्य को देखकर हमें बनाता है. பரிசுத்த ஆவியின் கிரியைகளை தந்து உருவாக்குறார். पवित्र आत्मा की क्रियाओं के द्वारा हमें बनाता है. இந்த சபை ஐக்கியமான பல செயல்பாடுகளுக்குள்ளே நம்மை உருவாக்குகிறார். इस कलीसिया की सहभागिता में सारे कार्यों में रहकर हमें बनाता है. உருவாக்கி மகிழ்ந்து கொண்டே और இருக்கிறார். जब वो बनाता है तो वो हर्षित होता है. அல்லேலூயா. हालेलुया. 66ஆம் அதிகாரம், ஏசாயா 66ஆம் அதிகாரம், यशायाह 66वां अध्याय அங்கே 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் பார்க்கும் பொழுது 10 और 11 में जब हम देखते हैं, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள். यहाँ पर लिखा है, यरूशलेम के सब प्रेम करने वाले उसके साथ आनंदित करो और उसके मगन में हो और उसके साथ सब दुख विलास में उसके साथ हर्षित हो. எருசலேம் என்பது உன்னுடைய சபை. जो यरूशलेम है उसका मतलब है उसकी कलीसिया. அவளோட கூட சேர்ந்து சந்தோஷப்படு. उसके साथ मिलकर हर्षित हो. அவளை குறித்து களி கூறு. उसके साथ तो हर्षित हो. நீ ஒருவேளை இவ்வளவு நாளும் சபையை குறித்து துக்கித்துக் கொண்டிருந்திருக்கலாம். हो सकता है तू कलीसिया को सोचकर दुखित हो, ஆனால் இப்பொழுது சபையோட கூட மிகவும் மகிழ ஆரம்பிக்க வேண்டும். लेकिन अब से तुझे कलीसिया के साथ बहुत आनंदित होना है. எருசலேமை குறித்து ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். तुझ में यरूशलेम को सोचकर एक आनंद होना है. சபைக்குள் இருக்கிறவர்களே, जो कलीसिया में रहते हैं, உங்களுக்கு கர்த்தர் தந்த சபையை குறித்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரட்டும். आपको जो परमेश्वर ने कलीसिया दी है उसके प्रति आप आनंदित रहने चाहिए. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை தமக்கு மகிழ்ச்சியாய் உருவாக்க முடியும். तभी परमेश्वर आपको उसके लिए आनंद का कारण बनाएगा. அல்லேலூயா. हालेलुया. உங்களை உருவாக்குகின்ற அந்த ஸ்தலத்தின் மேல் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரட்டும். आपको जो बना रहा है उस स्थान के लिए आपको आनंदित होना चाहिए. பள்ளிக்கூடம் மாணவனை உருவாக்குகிறது.
जिस तरह एक विद्यालय एक विद्यार्थी को बनाती है, அந்த பள்ளிக்கூடம் மாணவனுக்கு வெறுப்பா இருந்தால் அவன் எப்படி உருவாக்கப்படுவான்? यदि एक विद्यार्थी को वो विद्यालय बहुत ही गंदा लगे तो कैसे बन पाएगा? அந்த பள்ளிக்கூடம் அவனுக்கு சந்தோஷமாய் மாற यह வேண்டும். विद्यालय उसके लिए आनंद का कारण होना चाहिए. அதற்காக இவன் ஒருவனுடைய விருப்பத்தின்படி பள்ளிக்கூடத்தினுடைய எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியுமா? तो इस एक व्यक्ति के कारण, इसके विचारों के कारण उस विद्यालय को बदलना चाहिए क्या? பள்ளிக்கூடம் இவனை திருப்திப்படுத்துவதற்காக எல்லாம் செய்ய முடியாது. इस जो विद्यालय है इसको संतुष्टि करने के लिए नहीं बनाया இந்த जाता. மாணவன் தான் பள்ளிக்கூடத்தின் ஒவ்வொரு காரியங்களிலும் மகிழ கற்றுக்கொள்ள வேண்டும். यही छात्र उस विद्यालय के कार्यों में आनंदित होना सीख लेना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அதே போலதான் நாம் சபையில் மகிழ வேண்டும். वैसे ही हमें कलीसिया में आनंदित होना चाहिए. நாம் ஒரு தனி மனிதனாய் நின்று கொண்டு சபையில் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னா அது தவறான கொள்கை. हम एक अलग हटकर हम ऐसा सोचते हैं कि ये होना चाहिए, यह होना चाहिए. यदि आप ऐसा सोच रहे हैं तो ये गलत है. சபை நடத்துவது தேவ ஆவியானவர். जो कलीसिया को चलाता है वो पवित्र आत्मा. அவர் நடத்தும்படி மனிதர்களை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். जब वो चलाने के लिए चलाने वालों को अभिषेक देता है. அவருடைய ஊழியர்களை கொண்டு சபை நடத்துகிறார். अपने सेवकों के द्वारा वह कलीसिया को चलाता है. ஊழியர்களோ ஆவியானவரோ யாருமே எல்லாரையும் திருப்திப்படுத்துற மாதிரி நடத்த முடியாது. या सेवक या कोई भी उस पवित्र आत्मा को तृप्ति करने के लिए नहीं कर सकता. சபை இயேசுவை மகிழ பண்ணக்கூடிய அளவிலே இயேசுவை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் தான் சபை நடத்தப்பட வேண்டும். जो ये कलीसिया है यीशु को संतुष्ट करने के लिए चलाई जानी चाहिए. ஆகவே விசுவாசிகளே, इसलिए है प्रियो, சபையிலே மகிழ தொடங்குங்கள். आप अपनी कलीसिया में हर्षित रहे. எது உங்களுக்கு சபையிலே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது? कौन सी बात आपको कलीसिया के आनंद खुश नहीं कर அதை रही? கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுங்கள். उन बातों को परमेश्वर के हाथों में अर्पण करें. அந்த துக்கத்தை அந்த வெறுப்புணர்ச்சியை உங்களை விட்டு மாற்றி போடுங்கள். वह विलाप और वह तुच्छ होने वाली भावनाएं आप बदल दीजिए. அதுலயும் உங்க மனம் சந்தோஷப்பட ஆரம்பிக்கட்டும். उसमें ही आपका मन खुश होना आरंभ करे. கர்த்தருடைய சபை, यह परमेश्वर की कलीसिया, கர்த்தர் உலாவுகிற இடம், यह परमेश्वर मंडलाने वाला एक स्थान. தேவனுடைய கிரியைக்கு ஒப்பு கொடுப்போம். आप परमेश्वर की कामों के लिए अपने आप को अर्पण करें. தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். परमेश्वर की इच्छा के लिए अर्पण करें. சந்தோஷமா இருப்போம். आप खुश रहेंगे. நாம் எருசலேமை நேசிக்கிறவர்களா இருப்போம். हमें यरूशलेम से प्रेम करना चाहिए. எருசலேமை குறித்து மகிழுகிறவர்களா இருப்போம். हमें यरूशलेम के विषय में आनंदित रहना चाहिए. அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த எருசலேமில் வைத்து நம்மை உருவாக்க முடியும். तभी इस यरूशलेम रूपी कलीसिया में रखकर प्रभु हमें बनाएगा. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு சபையை குறித்த துக்கங்கள் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறது? आज के दिन कलीसिया को लेकर किसके अंदर वह विलाप है? சபை குறித்து சில காரியங்களிலே வெறுப்புணர்ச்சிகள் எத்தனை பேருடைய உள்ளத்தில் இருக்கிறது? कलीसिया के कुछ कार्य को लेकर किसके अंदर वह तुच्छ होने वाली भावनाएं हैं? அதை முதலாவது எடுத்து போடுங்கள். पहले वो भावनाएं दूर कर दीजिए. அப்பொழுது கர்த்தர் உங்களை தொடர்ந்து உருவாக்க முடியும். उस समय से तुरंत प्रभु आपको बना सकेगा. உங்களை ஒரு மகிழ்ச்சியாக உருவாக்கி वो கொண்டிருக்கிறார். एक आनंद के रूप में आपको बनाएगा. அல்லேலூயா. हालेलुया. சபையில் உள்ள விசுவாசிகள் மேல் வெறுப்பு கொள்ளக்கூடாது. सभी के कलीसिया के अंदर जो विश्वासी आते हैं उनको आप अलग ना समझें. பலவிதமான நபர்களை கர்த்தர் சபையிலே கொண்டு வருவார். विभिन्न प्रकार के लोगों को प्रभु कलीसिया में लेकर आएगा. அவர்களை கர்த்தர் உருவாக்க சித்தமாகி கொண்டு வருகிறார். उनको परमेश्वर बनाना चाहता है इसलिए वो लेकर आता है. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருப்பார்கள். हर एक परिस्थितियों में रहते हैं. சில விழுந்து விழுந்து எழும்புவார்கள். कुछ एक गिर गिर कर उठते हैं. சில நல்லா போயிட்டு சில வேளை சில சிக்கல்ல மாட்டி திரும்ப எழும்புவார்கள். कुछ एक अच्छी तरह से जाकर फिर एक मुसीबत में फंसकर फिर उठते हैं. மனித வாழ்க்கை. यह मनुष्य का जीवन. ஆனால் தேவன் கைவிடுகிறதில்லை. लेकिन परमेश्वर त्यागता नहीं. தன்னை நம்பி வந்த பிள்ளைகள், उसे विश्वास कर रहे हुए बच्चों पर, தன்னோடு உடன்படிக்கை செய்தவர்கள் उसके साथ वाचा बांधे हुए लोगों पर அவர் திரும்ப திரும்ப தூக்கி எடுப்பார். वो फिर से उठाकर उसे खड़ा करेगा. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவான். धर्मी जन 7 बार गिरेगा तो भी उठेगा. அல்லேலூயா. हालेलुया. அப்ப அந்த உள்ளம் நமக்கு வேண்டும். तो वह हृदय हमें होना चाहिए. ஓ அவரை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம் போயிட்டு, ओ उसको देखते ही मेरी खुशी चली गई. அந்த அம்மாவை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம் போயிட்டு, उस माँ को देखते ही मेरी खुशी चली गई. இந்த அனுபவத்தை நம்மை விட்டு மாற்ற வேண்டும். यह अनुभव हमसे दूर रहने पाए. எல்லாரையும் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். सभी को देख के हमारे अंदर खुशी होना चाहिए. சில வேளை உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது கஷ்டங்கள் கூட வந்திருக்கலாம். हो सकता है कि आपके और उनके बीच में कुछ दुख के कारण आए होंगे. ஏதாவது பேச்சு பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். आपकी बातों के द्वारा या लेन देन के द्वारा. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, वह सब एक जगह रहकर எல்லாம் தேவ பிள்ளைகள் என்கிற கண்ணோட்டத்துல நம்ம சந்தோஷப்பட பழக வேண்டும். सभी परमेश्वर के लोग हैं, यह दृष्टिकोण हमें रखना चाहिए. எல்லாம் பரிசுத்தமா இருந்தா தான் நான் தேவ பிள்ளைன்னு இவங்களை ஒத்துக்கொள்வேன் அப்படி நம்ம சொல்ல முடியாது. वो सभी पवित्रता से रहेंगे तो ही मैं वो परमेश्वर का जन है ऐसा स्वीकार करूंगा, यह सही नहीं. கர்த்தர் எல்லாரையும் பரிசுத்தமாக்குகிறார்.
परमेश्वर सभी को पवित्र करता है, ஆனால் சிலர் கொஞ்சம் விழுந்து எழும்புகிற அனுபவங்களும் இருக்கத்தான் செய்கிறது. लेकिन कुछ एक गिरकर उठने वाले अनुभव में ही रहते हैं। இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். इसे हमें समझना चाहिए। இஸ்ரவேல் ஜனங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தீர்களா? इस्राएली लोगों की क्रियाओं को आपने देखा है क्या? அவருடைய கிரியையெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்பட முடியுமா? क्या उनकी क्रियाओं को देखकर हम खुश रख सकते हैं? ஆனால் கர்த்தர் சொல்ல, இது என் ஜனம், लेकिन परमेश्वर ने कहा कि मेरी प्रजा, என்னை நம்பி எகிப்தை விட்டு வெளியே வந்தவர்கள், मुझे विश्वास करके उस मिस्र को छोड़कर आई, என்னை நம்பி விசுவாசித்து வனாந்தர பாதையில் நடந்தவர்கள், मुझे विश्वास करके उस जंगल में यात्रा कर रही, அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். वह विचार हम में होना चाहिए। தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், அவர் சிருஷ்டிக்கிறார். एक व्यक्ति के जीवन में प्रभु आता है और प्रभु उसे बनाता है, அதிலே போய் நாம் நியாயம் தீர்க்க போக வேண்டாம். उसमें जाकर हमें न्याय करने की आवश्यकता नहीं, ஆனால் நாமோ இது தேவ ஜனம் என்கிற மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். लेकिन हम जो प्रभु की प्रजा है ये आनंद हम प्राप्त कर लें। அல்லேலூயா. हालेलुया। அந்த மகிழ்ச்சி வந்தால் சபையே மகிழ்ச்சியினால் நிரம்பும். जब ये हर्ष हमारे अंदर आ जाए तो पूरी कलीसिया उस हर्ष से बच जाएगी। எருசலேமாகிய சபை நமக்கு மகிழ்ச்சியாய் மாறட்டும். ये जो यरूशलेम रूपी कलीसिया हमें आनंद का विषय होना எருசலேமை पाए। நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோட கூட சந்தோஷப்படுங்கள். जो यरूशलेम को आप प्रेम करते हैं, आप सभी मिलकर उससे प्रेम करें। அல்லேலூயா. हालेलुया। சபையிலே தேவன் ஊழியர்களை தந்திருக்கிறார். कलीसिया में परमेश्वर ने सेवकों को दिया है। ஒரு ஊழியரை பார்க்கும்போது பிடிக்கலாம், இன்னொரு ஊழியரை பார்க்கும்போது பிடிக்காம இருக்கலாம். हो सकता है एक दास को देखे तो आपको अच्छा लगे और दूसरों को देखे तो आपको नहीं भाए। அப்படியெல்லாம் உள்ளத்திலே ஏற்றத்தாழ்வுகள் வைத்திருக்க கூடாது. इस तरह की विचारधारा आपके हृदय में आप ना लें। இது எனக்காய் தரப்பட்ட தேவ ஊழியர், यह मेरे लिए दिए हुए प्रभु के दास हैं। அப்படி சந்தோஷப்பட इस வேண்டும். तरह से आप आनंदित रहें। இவர் என்னட்ட வந்து இப்படி சொல்லி போட்டார்ல, ओ इसने आकर मुझे इस तरह से बताया, அந்த சிஸ்டர் அன்னைக்கு என்னட்ட வந்து இப்படி பேசிச்சுல்ல, उस सिस्टर्स ने मुझे आकर इस तरह से कहा। உங்களை கடிந்து கொண்டிருக்கலாம், हो सकता है आपको उन्होंने डांटा हो, உங்கள் குறைய ஒருவேளை சொல்லி இருக்கலாம். आपकी गलती के बारे में उसने बताया हो, அதுக்காக நீங்க பகைக்க கூடாது. उसके कारण आप उससे घृणा ना करें। அதற்கு தான் எங்களை தேவன் வைத்திருக்கிறார். उसके लिए ही परमेश्वर ने हमें रखा है। நீங்கள் எங்களிலே சந்தோஷப்பட வேண்டும். आप हम में खुश रहें। அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க சில வேளை செஞ்சிடலாம், हो सकता है आपको भावता हो हम कर सकें, சில வேளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யாம இருக்கலாம். हो सकता है आपको नहीं भाई ऐसा भी हो करें, உடனே நம்ம மாறக்கூடாது. तो तुरंत हमारी विचार ना बदले, இது தேவ ஊழியர். क्योंकि यह परमेश्वर की सेवा है। ஓ தேவன் எனக்கு தந்த தேவ ஊழியர். ये परमेश्वर ने दी हुई एक सेवा है। அப்படி ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்க வேண்டும். यह खुशी हमारे अंदर होनी அதே चाहिए। போல ஊழியர்களும் விசுவாசிகள் மேல சந்தோஷம் வைக்க வேண்டும். वैसे ही सेवक आकर विश्वासियों के ऊपर आनंदित रहना चाहिए। எருசலேமுக்குள்ளே அந்த சந்தோஷம் வரும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாய் சிருஷ்டிக்க முடியும். जब यरूशलेम के ऊपर परमेश्वर का प्रेम बना रहे तो ही वो आनंद से हमारी रचना कर सकेगा। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் 11ஆம் வசனம், நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முலைப்பாலை உண்டு திருப்தியாக ஆகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாகுங்கள். இங்கே சொல்லி இருக்கிறது, எருசலேமினுடைய மகிமையின் பிரகாசத்தினால் நீங்கள் மனமகிழ்ச்சியாக வேண்டும். वो लिखा कि तो यरूशलेम के प्रकाश से महिमा में बहुताई से बढ़ जा। எருசலேமிலிருந்து உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், क्योंकि यरूशलेम से ही तुझे शांति मिलेगी। ஆனா அந்த ஆறுதலை நீ சூப்பி குடிக்க வேண்டும். उस शांति को तुझे पीना पड़ेगा। அதோட அர்த்தம் என்ன? उसका अर्थ क्या है? நீ அதை உறிஞ்சி எடுக்க வேண்டும். तुझे उसे पीना पड़ेगा। சபையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது, कलीसिया में परमेश्वर की आशीष उतरती है, சபையிலே கர்த்தருடைய ஆறுதல் ஊற்றப்படுகிறது, कलीसिया में परमेश्वर की शांति उंडेली जाती है। நிச்சயமாய் கர்த்தர் அதை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். निश्चित रूप से परमेश्वर से उंडेल रहा है, ஆனால் நாம் அதை உறிஞ்சி குடிக்க வேண்டுமே. लेकिन हमें उसे चूस कर पीना चाहिए। உறிஞ்சி குடிக்காமல் கிடைக்காது. यदि हम उसे ना पिए तो हमें नहीं मिलेगी। சும்மா இருந்துட்டு போனா இருந்துட்டு போகலாம், यदि हम ऐसे जाए तो जाते रहेंगे, வந்த வண்ணமாய் போவீர்கள். जैसे आए हैं वैसे जाएंगे। ஆனா அந்த பாடல் வேளையிலே அதை உறிஞ்சி குடிக்க வேண்டும். लेकिन उस गीत के समय में आप उसे पीना चाहिए। ஆராதனை வேளையிலே அதை உறிஞ்சி குடிக்க வேண்டும். आराधना के समय आप उसे पीना चाहिए। பிரசங்க வேளையிலே அதை உறிஞ்சி குடிக்க வேண்டும். संदेश के समय आपको पीना चाहिए। அப்படி நாம நமக்கானதை உறிஞ்சி எடுக்க வேண்டும். इस तरह से वह हमें हमारे लिए उसको पीना चाहिए। எருசலேமின் ஆறுதலை உறிஞ்சி குடியுங்கள். परमेश्वर की शांति को पी लीजिए। அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் நீங்கள் மனமகிழ்ச்சியாகுங்கள். उसकी महिमा की बहुतायत के साथ आनंद और खुशी। அல்லேலூயா. हालेलुया। எருசலேமில் நீங்கள் மகிழ்ச்சியாக வேண்டியது எதுனா மகிமையின் பிரகாசம். जो यरूशलेम में आप खुश रहे उसका कारण क्या है? उसका महिमामय बहुतायत। மற்றபடி 1000 காரியங்கள் இருக்கலாம், அது உலகத்துடைய காரியங்கள். इसके अलावा 2
बहुत से कारण होंगे, लेकिन वो सांसारिक है। எருசலேமில் இருக்கிற உலகத்துக்குரிய காரியங்களில் மகிழாதிருங்கள். आप यरूशलेम में लेकर रहकर संसार के कार्यों में खुश ना रहें। எருசலேமாகிய சபையில் வெளிப்படுகிற தேவனுடைய மகிமையின் பிரகாசத்திலே மகிழ்ச்சியாகுங்கள். ये यरूशलेम रूपी कलीसिया में आप हर्षित रहें। அல்லேலூயா. हालेलुया। சில வேளை பாட்டு நல்லா இருக்கு, மைக் செட் நல்லா இருக்கு, டியூப் லைட் நல்லா இருக்கு, பல காரியங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம மகிழலாம். कुछ एक समय में गीत अच्छे हैं, माइक सेट अच्छे हैं, गीत अच्छे हैं, ऐसा सोचकर बहुत सी कार्यों में हम खुश रह सकते हैं। எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடக்கிறது, ओ जैसा मैं चाहता हूँ वैसा ही चल रहा है, என்னை உயர்த்தி உயர்த்தி வைக்கிறாங்க, और मुझे बढ़ोतरी में रख रहे हैं। அதெல்லாம் சபையின் மகிழ்ச்சி ஆகாது. यह कलीसिया की खुशी नहीं होगी। சபையிலே நாம் மகிழ வேண்டிய விஷயம் என்ன? कलीसिया में हम खुश रहे, इसका विषय क्या है? தேவனுடைய மகிமையின் பிரகாசம், वो परमेश्वर का महिमा वहाँ उतरने पाए। அல்லேலூயா. हालेलुया। சபையிலே நாம் வருவதே அந்த வாஞ்சையினால தான். जब हम कलीसिया में आते हैं तो उस आशा के साथ ही நாம் பாடினோம், உமது மகிமை எனது வாஞ்சை, அதுக்கு தான் சபைக்கு வருகிறோம். हमने गीत न गाया कि तेरी महिमा मेरी चाहत, इसलिए हम जी रहे हैं। இதிலே மகிழ வேண்டும். इसमें हमें खुश रहना है। மற்றபடி சபையில அது இருக்கு, இது இருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்கு, பதவி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அது ஒன்றும் கிடையாது. दूसरी तरह से कलीसिया मुझे अच्छी बढ़ोतरी दे रखी, पद दे रखा है, या दे रखा है, ये सब नहीं। சபை என்பது என்னை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிறது. कलीसिया मुझे स्वर्ग में पहुंचाती है। அதுக்கு தேவனுடைய மகிமை இங்கே இறங்க வேண்டும். इसलिए परमेश्वर की महिमा यहाँ அந்த उतरनी चाहिए। பிரகாசத்தினால சபை நிறைந்திருக்க வேண்டும். इस प्रकाश से कलीसिया भरी रहनी चाहिए। அதிலே நான் மகிழுவேன். उसमें मैं हर्षित होऊंगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தால் மிக சந்தோஷமாக இருக்கும், நேரம் இல்லை. यदि इस अध्याय को पूरा पढ़े तो बहुत ही आनंद होगा, लेकिन समय नहीं। 7ஆம் வசனத்திலிருந்தே தொடங்கி இருக்கிறது. 7वें वचन से लिखा है, பிரசவ வேதனை படுமுன் பிள்ளை பெற்றாள், तू प्रसव पीड़ा उठने से पहले ही जन्म दिया। கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளை பெற்றாள். तू पीड़ा होने से पहले ही एक बेटा जन्मा। ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? क्या जाति क्षण में उत्पन्न होगी? சியோனோவெனில் लेकिन सिय्योन ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. लेकिन प्रसव पीड़ा उठती रही है। அல்லேலூயா. हालेलुया। இப்படிதான் கர்த்தர் சியோனை குறித்து சொல்லுகிறார். इस तरह से परमेश्वर सिय्योन के बारे में कह रहा है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। 12ஆம் வசனத்தை பாருங்கள். 12वें वचन को देखिए। அந்த சியோனிலே நீங்கள் தாலாட்டப்படுவீர்கள். उस सिय्योन में आप झूला झूलोगे। அதுக்காக நதியை போல தேவன் புரண்டு ஓடி வர பண்ணுவார். उस तरह से नदी के समान प्रभु उमड़ते हुए आएगा। சமாதானத்தை புரண்டு ஓடி வர பண்ணுவார். वो शांति को उमड़ते हुए आएगा। உங்களை முழங்காலில் வைத்து தாலாட்டுவார். वो अपने घुट्टों में लेकर तुझे गोद में लेगा। ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் जिस तरह एक माता अपने पुत्र को शांति देती है, நான் उங்களை தேற்றுவேன். वैसे ही मैं भी तुम्हें शांति दूंगा। நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். तुमको यरूशलेम में ही शांति मिलेगी। அல்லேலூயா. हालेलुया। அதை காணும் பொழுது உங்க இருதயம் மகிழும். और जब उसे देखोगे तो आपका हृदय खुश உங்கள் होगा, எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். और तेरी हड्डियां हरी भरी होगी। அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்தில் அவருடைய கரம் அறியப்படும். तब यहोवा का हाथ उसके दासों पर प्रकट होगा। அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினம் அறியப்படும். उसके शत्रु के ऊपर उसका क्रोध भड़केगा। அல்லேலூயா. हालेलुया। சியோனில் பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயம் வைத்திருக்கிறார். तो सिय्योन में परमेश्वर ने बड़े आशीर्वाद को निश्चित रूप से रखा है। சியோனிலே மகிழ்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். इस सिय्योन में हम हर्षित होने चाहिए। இன்னும் சொல்லுகிறார், एक और कहता இந்த है, சியோனிலே நீங்கள் மகிழ்ச்சி அடையும் போது जब आप इस सिय्योन में खुश रहते हैं, உங்களை நான் மகிழ்ச்சியாய் சிருஷ்டிக்கும் போது, जब तुम्हें आनंद रूप से रचता हो। 19ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, 19वें वचन से देखिए, அங்கே ஒரு அடையாளத்தை காட்டுவேன் சொல்லுகிறார். वहाँ पर एक चिन्ह प्रकट करूंगा ऐसा कहा है। என் மகிமையை புறப்பட்டு போய் ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். अपनी महिमा को जातियों में जाकर बताएंगे। இந்த சியோனிலிருந்து மக்கள் புறப்பட்டு போய் ஜாதிகளுக்கு இயேசுவை அறிவிப்பார்கள். जो इस सिय्योन से निकलकर लोग जातियों के बीच में अपनी महिमा को प्रकट करेंगे। அதற்கு பலனாக उसके प्रतिफल में 20ஆம் வசனத்திலே 20वें वचन में, இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல, जिस तरह इस्राएल लोग अन्य बलि को शुद्ध पात्र में लेकर आते हैं, உங்கள் சகோதரர் எல்லாரையும் எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக
என் பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வருவார்கள். तुम्हारे भाइयों को उस यरूशलेम में भेंट के लिए लेकर आएंगे. உங்கள் சகோதரர்களை காணிக்கையாக கர்த்தருக்கு கொண்டு வருவார்கள். उन तुम्हारे भाइयों को बलिदान के लिए लेकर आएंगे. சபையே நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைந்தால், हे कलीसिया, यदि तू इस प्रभु में आनंदित रहे, கர்த்தர் சித்தப்படி நீ மகிழ்ச்சியாய் சிருஷ்டிக்கப்பட்டால், यदि परमेश्वर की इच्छा अनुसार तू हर्षित रहे, இந்த மகிழ்ச்சியின் சபையிலிருந்து புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுனாலே इस आनंद को सुसमाचार के रूप में दूसरों को बताने के कारण இந்த சபைக்குள் இல்லாத உங்கள் சகோதரர்கள் கர்த்தருக்கு காணிக்கையாக இங்கே கொண்டு வரப்படுவார்கள். जो प्रभु में नहीं आए उन भाइयों को भेंट के रूप में आप लेकर आएंगे. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருக்கு ஏராளம் காணிக்கைகள் நாம் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. क्योंकि परमेश्वर को बहुत सी भेंट चढ़ाना बहुत ही आवश्यक है. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்துமாக்களாகிய காணிக்கை. यहाँ पर जो लिखा है वो आत्मा रूपी भेंट. சபை மகிழ்ச்சி அடையும் போது जब कलीसिया आनंदित होती है, இந்த மகிழ்ச்சியை பலர் போய் வெளியே சொல்லுவார்கள். कुछ एक इस आनंद को दूसरी जगह जाकर कहते हैं. அநேக சகோதரர்கள் வருவார்கள். बहुत से भाई आते हैं. அவர்கள் கர்த்தருக்கு காணிக்கையாக படைக்கப்படுவார்கள். वो सभी परमेश्वर को भेंट के रूप में अर्पण किए जाएंगे. 21ஆம் வசனம், 21वें वचन में அவர்களில் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். उसमें लिखा है कि कुछ लोग को याजक और लेवी के पद के लिए चुन लूंगा. அல்லேலூயா. हालेलुया. சபையிலே தேவ பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் சிருஷ்டிக்கப்பட்டால், यदि कलीसिया में परमेश्वर के जन खुशी से रूप से बनाए இந்த जाए, மகிழ்ச்சி இல்லாமல் கிடக்கிற अनेक சகோதரர்கள் இங்கே வருவார்கள். जो खुशी नहीं है वो लोग भाई भी यहाँ पर आएंगे அவர்களில் अनेகரை தமது ஊழியக்காரர்களாக தேவன் தெரிந்து கொள்வார். और उनको कुछ एक को प्रभु अपने सेवक के रूप में चुन लेगा. அல்லேலூயா. हालेलुया. 1000 மிஷனரிகள் அலையலையாய் எழும்புவார்கள். आज 1000 मिशनरी उठेंगे. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய சபை மகிழ்ச்சியின் பாத்திரங்களால் நிரம்பி விட்டதென்றால், यदि हमारा कलीसिया उस आनंद के पात्र में बदल जाए, கர்த்தர் अनेक சகோதரர்களை கொண்டு வருவார். और परमेश्वर बहुत से भाइयों को लेकर आएगा அதிலே अनेகரை அவர் தெரிந்து கொள்வார். और उनमें से प्रभु कुछ को चुन लेगा, அவருடைய ஊழியக்காரர்களாக தெரிந்து अपने கொள்வார். सेवक के रूप में चुन लेगा. அல்லேலூயா. हालेलुया. நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். जिस तरह मैं नया आकाश नई पृथ्वी बनाकर तेरा वंश मेरे सामने बना होगा, वैसे ही तेरा नाम मुझ पर बना रहेगा. இந்த வானமும் இந்த பூமியும் ஒளிந்து போகும். यह जो आकाश और यह पृथ्वी नाश हो जाएगी, அவர் படைக்க போற புதிய வானம் புதிய பூமி ஒரு காலம் ஒளியாது. और वो जो रचने जा रहा है नया आकाश और नया भूमि, वो कभी नहीं हटेगा. அதே போல உங்கள் சந்ததி எனக்காக எழுந்து நிற்கும் என்று சொல்லுகிறார். वैसे ही तुम्हारा वंश मेरे लिए उठेगा. அல்லேலூயா. हालेलुया. இதற்கெல்லாம் அவசியம் அந்த தேவை என்ன? इन सभी के लिए आवश्यकता क्या है? தேவை நாம் மகிழ்ச்சியாய் மாற வேண்டியதுதான். कारण यह है कि हम उसके आनंद का कारण நாம் बने. கர்த்தருக்கு மகிழ்ச்சியாய் மாறினால் यदि हम उसके आनंद का कारण बने, தேவன் நம்முடைய சந்ததியை இன்னும் மேன்மைப்படுத்துவார். परमेश्वर हमारे वंश में महिमा पाएगा. இந்த சபை தலைமுறை தலைமுறையாய் வருகை மட்டும் மகிமையாய் நிற்கும். ये कलीसिया पीढ़ी दर पीढ़ी परमेश्वर के सामने बनी रहेगी. இந்த சபை பெரிய காரியங்களை கர்த்தருக்காய் செய்யும். ये कलीसिया परमेश्वर के लिए बड़े कार्य को करेगी ஏராளம் சகோதரர்களை காணிக்கையாய் படைப்போம். और बहुत से भाइयों को भेंट के रूप में लेकर आएगी. இந்தியாவின் ஜனத்தொகையில் தசமபாகமான ஆத்துமாக்களை கர்த்தருக்கு காணிக்கையாய் நாம் படைப்போம். और भारत के 10वां भाग के लोगों की जनसंख्या के 10वां भाग हम भेंट के रूप में प्रभु को चढ़ाएं. அல்லேலூயா. हालेलुया. இந்த எல்லா திட்டங்களும் நிறைவேற வேண்டும் என்றால் यदि यह सभी योजना पूरी होए, இன்னைக்கு நமக்குள் உருவாக வேண்டியது மகிழ்ச்சி. आज हम में जो बनना चाहिए वो है हर्ष. இயேசுவுக்கு மகிழ்ச்சியாய் நாம் மாற வேண்டும். हम प्रभु के लिए आनंद का कारण बने. அதுக்கு தான் சபையில கொண்டு வந்து சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். इसलिए वो कलीसिया में आकर मैंने तुझे रचा ऐसा कहता है. அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். इसलिए हम अपने आप को अर्पण करें. ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் நிறுத்தும்படியாக விரும்புகின்றேன். एक ही बात को कहकर मैं यहाँ पर समाप्त करना चाहता हूँ. செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் सपन्या भविष्यद्वक्ता की पुस्तक அதனுடைய 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். तीसरा अध्याय उसका 17वां वचन. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். तेरा परमेश्वर तेरे मध्य में है. அவர் வல்லமை உள்ளவர். वह सामर्थी है. அவர் ரட்சிப்பார். वह उद्धार देगा. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து वह तेरे नाम पर आनंदित होकर தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார்.
अपने प्रेम के नियमित वह ठहरा रहेगा அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். वो तेरे बीच तेरे लिए मग्न होगा இது யாரை பார்த்து சொல்லி இருக்கிறது? यह किसके लिए किसको देखकर कहा है முந்தின வசனம் பாருங்கள். पहले वचन देखिए எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், तू यरूशलेम को देखकर भयभीत ना हो சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். और सियोन को देखकर तेरे हाथ ना गिरा சியோன் என்றாலே அவருக்கு மகிழ்ச்சி. यदि सियोन कहे जाए तो उसको खुशी है எருசலேமை பற்றி எந்த தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னாலும் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். यदि किसी यरूशलेम के लिए किसी भी भविष्यद्वक्ता को कहा है तो यह बात அவர் प्रकट நம் करता है நடுவில் இருக்கிறார். वह हमारे मध्य में है அவர் நம்மில் சந்தோஷப்பட்டு களி கூறுவார். वह हम में आनंदित होगा கம்பீரமாய் களி கூறுவார். वह बहुत ही हर्षित होगा அல்லேலூயா. हालेलुया அடுத்த வசனம், अगला वचन உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். सम्मिलित ना होने के कारण खेदित रहे हैं मैं उनको इकट्ठा करूंगा. இன்றைக்கு சபையின் மனுஷராய் இருக்கிறவர்கள் சிலர் பண்டிகை ஆசரிப்பில்லாமல் இருக்கிறீர்கள். कुछ एक ऐसे हैं जो कलीसिया में होकर भी उस पर्व में सम्मिलित नहीं होते. நீங்கள் இந்த சபையின் அங்கத்தினர்கள். आप इस कलीसिया के एक सदस्य हैं. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாகிய பண்டிகை ஆசரிப்பு உங்களுக்கு இல்லை. लेकिन रविवार रूपी उस पर्व का आप शामिल होना आपके लिए नहीं. ஆராதனை முடிந்த பிறகு வசனம் கேட்க மட்டும் வருகிறீர்கள். क्योंकि आराधना खत्म होने पर केवल वचन को सुनने आते हो. உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாதவர்கள். क्योंकि तो उसके लोग होकर उस पर्व को मानना चाहिए. கர்த்தருடைய பரிசுத்த பந்தி என்பது பண்டிகை ஆசரிப்பு. जो ये पवित्र पर्व का मतलब है वह इस पर्व को रविवार की आराधना. உன் சபையின் மனுஷராய் இருக்கிறார்கள். तू अपने लोगों के लिए ஆனால் கர்த்தருடைய பந்தியாகிய பண்டிகை ஆசரிக்கிறதில்லை. लेकिन तू उसका लोग होकर भी उसके पर्व में सम्मिलित नहीं होता. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை நான் ஏகமாய் கூட்டி சேர்ப்பேன். परमेश्वर कहता है कि मैं उन्हें इकट्ठा करूंगा. அல்லேலூயா. हालेलुया. தேவ பிள்ளைகளே, हे प्रभु के लोगों, நீங்கள் தேவனை ஆராதிக்காவிட்டால் தேவன் எப்படி உங்களில் களி கூற முடியும்? यदि आप आराधना ना करें तो कैसे प्रभु आप में आनंदित होगा? நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறாவிட்டால் கர்த்தர் எப்படி உங்களிலே களி கூற முடியும்? यदि आप उस मेज में शामिल ना हो तो कैसे प्रभु आप में आनंदित होगा? உங்களை மகிழ்ச்சியாய் சிருஷ்டிக்கிறேன் சொல்லுகிறார். उसने कहा कि मैं तुझे आनंद के साथ रचना की है. கர்த்தருடைய உருவாக்கும் கரத்துக்குள் வாருங்கள். परमेश्वर के उस बनाने वाले हाथ के नीचे आइए. ஆராதனை வேளையிலே உருவாக்குகிறார். आराधना के समय में वो बनाता है. செய்தி வேளையிலே உருவாக்குகிறார். संदेश के समय में बनाता है. பாடல் வேளையிலே உருவாக்குகிறார். गीतों के समय में वो बनाता है. ஞானஸ்நானம் பெற்ற தேவஜனமே, बपतिस्मा लिए हुए लोगों, விசேஷமாய் உன்னை திருவிருந்து ஆராதனையிலே உருவாக்குகிறார். विशेष रूप से उस प्रभु भोज की आराधना में तुझे बनाता है. உன்னை தமக்கு மகிழ்ச்சியாக உருவாக்குகிறார். वो अपने हर्ष होने के लिए तुझे बनाता है. நீயோ பண்டிகை ஆசரிப்பில்லாமல் இருக்கிறாய். तू ही उस पर्व में शामिल हुए बगैर है. இன்று மனம் திரும்பு. आज ही मन फिरा. உன் தேவன் உன்னில் சந்தோஷப்பட வேண்டும். क्योंकि परमेश्वर तुझ में आनंदित होना चाहता है. அதற்கு இடம் கொடு. उसके लिए जगह दे. கர்த்தருடைய கரத்துக்குள் வா. परमेश्वर के हाथ के नीचे आ. கர்த்தர் உன்னை சிருஷ்டிக்கும் அந்த அழகான திட்டத்துக்குள் வா. परमेश्वर जो बनाने जा रहा है उस सुंदर योजना के तहत आ. இந்த காரியத்தை சரி பண்ணுங்கள். अपने कार्य को सुधारे. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆராதனையிலே கரெக்டாக பங்கெடுக்க வேண்டும். अगले रविवार से आप आराधना में सही रूप से भाग लें. அடுத்த பரிசுத்த பந்தி ஆராதனை எப்பொழுது வைத்தாலும் அதிலே பங்கெடுத்தே ஆக வேண்டும். अगली जब प्रभु भोज की आराधना होती है आप उसमें निश्चित रूप से भाग लीजिए. இந்த இயேசுவை சந்தோஷப்படுத்துவது அல்லாமல் நமக்கு வேற என்ன வேலை? हम प्रभु को खुश ना करें तो हम उसके अलावा हमारा क्या काम? அந்த பரிசுத்த பந்திக்கு தடையா எது இருந்தாலும் அதை தூக்கி எறிந்து போடுவோம். इस पवित्र भोज में शामिल होने के लिए हमारे जीवन में जो रुकावट है उसे दूर करें. இந்த பந்தியில் பங்கடைவோம். इस प्रभु भोज में आप भाग लें. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே சபையிலே உறுதிப்படுங்கள். इसलिए कलीसिया में बने रहें. கர்த்தர் உங்களை சிருஷ்டிக்கிறார். परमेश्वर आपको बना रहा है. மகிழ்ச்சியாய் சிருஷ்டிக்கிறார். वो आनंद से बना रहा है. சபைக்குள்ளே வைத்து वो சிருஷ்டிக்கிறார். कलीसिया में आपको रच रहा है. சபையிலே உறுதிப்படுங்கள். आप सभा में बने रहें. சபையிலே சந்தோஷப்படுங்கள். आप कलीसिया में आनंदित रहें. சபையின் காரியங்களில் மகிழ்ச்சியாய் ஈடுபடுங்கள். कलीसिया के सारे कार्यों में आप खुश रहें. இந்த சுயங்களை பிடுங்கி தூர எறிந்து போடுங்க. आपके स्वार्थ को आप निकाल बाहर மாம்ச फेंकें. ஆலோசனைகளை தூக்கி துரத்துங்க. शारीरिक योजना और उसकी विचार को आप बाहर அநேகரை फेंकें. கெடுப்பது சுயமும் மாம்ச ஆலோசனையும் தான். बहुतों लोगों को बिगाड़ती है वो खुद का स्वार्थ और खुद के विचार. ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறுங்கள். आत्मिक बच्चे बने. ஆவிக்குரிய சுபாவங்களை வெளிப்படுத்துங்கள். आत्मिक
स्वभाव आप में प्रकट हो। வசனத்தை நேசியுங்கள், இயேசுவை நேசியுங்கள். वचन को प्रेम करें और यीशु को प्रेम करें। கர்த்தர் உங்களை தமக்கு மகிழ்ச்சியாய் உருவாக்க போகிறார். परमेश्वर आपको अपनी खुशी का कारण बना रहा है। ஒருவரை ஆயிலும் தள்ளி விடுவது அவருக்கு சித்தம் वो அல்ல. किसी को भी छोड़ दे उसकी इच्छा नहीं। ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு பிரியம் அல்ல. कोई भी नाश हो जाए या उसकी इच्छा नहीं। எவ்வளவோ அன்பா இயேசு அழைக்கும் பொழுது அவருடைய கரத்துக்குள் வாருங்கள். इतने प्रेम से जब वो बुलाता है तो उसके हाथों में अपना जीवन दे। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய சபை ஒரு கட்டடம் என்றால் நீங்கள் அதில் ஒரு கல்லாக இருங்கள். यदि कलीसिया का भवन एक पत्थर है, एक भवन है, तो आप उसका एक पत्थर बन जाए। கர்த்தருடைய சபை ஒரு சரீரமானால் நீங்கள் அதில் ஒரு உறுப்பாக அவயவமாக இருங்கள். यदि परमेश्वर की कलीसिया एक शरीर है तो आप उसका एक अंग बन जाए। அப்போ அந்த அவயவம் அந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சே போகாது. तो यह जो शरीर से वो अवयव अलग होकर नहीं जाएगा। அந்த கல் அந்த கட்டடத்தை விட்டு பொழிஞ்சே போகாது. वो भवन को छोड़कर वो पत्थर अलग नहीं होगा। ஆனா கர்த்தருடைய சபையாகிய கட்டடத்துல நான் ஒரு சேரா இருப்பேன், ஒரு மேசையா இருப்பேன்னா அது எப்படி? यदि आप कहे कि मैं परमेश्वर के भवन में एक चेयर रहूं या चटाई रहूं तो ये कैसे? ஒரு நாள் சேர் இங்க கிடக்கும், மேசை இங்க கிடக்கும், அடுத்த நாள் அங்க கிடக்கும், எங்கேயோ கிடக்கும், அது போயிடும். एक दिन जो चेयर से इस जगह रहेगी या इस जगह रहेगी या फिर चली जाएगी। கர்த்தருடைய சபை சரீரம் என்றால் यदि कलीसिया एक शरीर है, நான் அதுல ஒரு ஷர்ட்டா இருப்பேன்னு சொல்லாது. कहे कि मैं उसमें एक शर्ट रहूंगा, ஷர்ட் இன்னைக்கு இருக்கும், நாளை போயிடும். उसको मैं रहने के लिए मैंने बुलाया है। அதுல ஒரு கையாவோ காலாவோ இரு, वो लेकर आप ना रहे, मैं उसमें एक हाथ रहूं, அது பிரிந்து போகாது. वो उससे जुदा नहीं होगा। அதான் உறுதி. वही है बना रहना। அல்லேலூயா. हालेलुया। இப்படி உறுதிப்பட்டு அந்த சபையில சந்தோஷப்பட்டு வளர வேண்டும். इस तरह से आप बनकर उसमें आनंदित रहें। பல தேவ பிள்ளைகளை சாத்தான் கொஞ்சம் கொஞ்சம் விஷ விதைகள் அல்லது வெறுப்பு விதைகளை விதைத்து சபையில் உள்ள மகிழ்ச்சியை திருடி போடுறான். कुछ एक के जीवन में शैतान उस विष भरे बीज को बोकर उस आनंद को उनके जीवन से निकाल रहा है। ஊழியக்காரர் மேல் இருக்கிற சந்தோஷத்தை திருடிறான். उस सेवक के ऊपर जो खुश रहती है उसको वो चुरा रहा है। விசுவாசிகள் மேல இருக்கிற சந்தோஷத்தை திருடுறான். जो एक विश्वासी के ऊपर होना चाहिए खुश आनंद वो चोर रहा है। சபையினுடைய செயல்பாடுகள் மேல இருக்கிற சந்தோஷத்தை திருடுறான். जो कलीसिया की क्रियाएं होती है उसको वो चुरा रहा है। சாத்தானுடைய பயங்கர தந்திரம். या शैतान की बहुत ही छिपी चाल है। பலர் அதுக்கு நேரா போயிடுறாங்க. कुछ एक लोग उसके पीछे जा रहे हैं। தேவன் உங்களை பார்த்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். परमेश्वर आपको देखकर दुखित है। உங்களை மகிழ்ச்சியாய் சிருஷ்டிப்பதற்கல்லவா கர்த்தர் இங்க கொண்டு வந்து வைத்தார். आपको हर्षित होकर ही इस कलीसिया में बनाया है। நீங்களும் உள்ளத்துல துக்கமாகி அவரையும் துக்கப்படுத்தி அப்படியே உங்கள் வாழ்வு முடிவதற்காகவா? क्या आप भी दुखित रहे, उसको भी दुखित करें, क्या इसलिए आपकी सृष्टि की गई है? எனவே இன்றைக்கு எல்லாவற்றையும் மேற்கொண்டு சபையிலே 100% சந்தோஷமாய் இருப்பேன். इसलिए सारी बातों को जीतकर आप 100% कलीसिया में आनंदित रहें। அப்பொழுது கர்த்தர் உங்களை தமக்கு மகிழ்ச்சியாய் தொடர்ந்து சிருஷ்டிக்க उस ஆரம்பிப்பார். समय में परमेश्वर आपको खुश के रूप से बनाएगा। கர்த்தர் உங்களுக்குள்ள அதை செய்வாராக. परमेश्वर आपके अंदर ऐसा ही करे। எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். सभी आंखें बंद करें और प्रार्थना கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். करें। प्रभु को देखिए। ஹல்லேலூயா. हालेलुया। மணவாட்டியாய் மகிழ்ச்சி கொடுங்கள். जिस तरह एक दुल्हन के रूप में उसे खुशी दीजिए, அவருடைய சிருஷ்டியாய் அவருக்கு மகிழ்ச்சி கொடுங்கள். आप उसकी एक रचना के रूप में उसे खुशी दीजिए। அவருடைய எருசலேமின் ஜனமாய் அவருடைய சபையின் அங்கமாய் அவருக்கு மகிழ்ச்சி கொடுங்கள். और यरूशलेम के लोग कलीसिया का एक सदस्य के रूप में उसे खुशी दें। அவர் உங்களை மகிழ்ச்சியாக்க वह விரும்புகிறார். आप में खुश होना चाहता है। மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறார். वो आपको आनंद से बनाना चाहता है। हालेलुया। हालेलुया।